என்ன நண்பா, வாய்ப்பு இன்னைக்கு, நாளைக்கு வரும்னு காத்துக்கிட்டே இருக்கியா? வாய்ப்பு வரும்னு காத்திருக்க கூடாது. வாய்ப்ப உருவாக்கணும். ஒரு உதாரணம் கேளு. உனக்கு தெரிஞ்சதுதான். தண்ணிக்குள்ள இறங்கணும்னா, இங்க யாருக்கும் முன்னாடியே நீச்சல் தெரியாது. முதல்ல தண்ணிக்குள்ள இறங்குவோம். அப்புறம்தான் நீந்த தெரியலன்னு கத்துக்குவோம். எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொல்லிக்கிட்டு கரையில நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா, அது வாழ்க்கையா? நாம் தோல்விய பார்த்து பயப்படுறோம். அதுக்காக ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். நான் வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. வாய்ப்பு ஒருபோதும் உன்னை தேடி வாங்க வாங்கன்னு கூப்பிடாது. வாய்ப்பு என்பதே உனக்கு எதிரா நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான தடுப்புச் சுவர். துணிச்சலும் பிடிவாதமும் கொண்டவன்தான் அந்த சுவரை எத்தி உடைக்கிறான். மறுபுறத்துல வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். உன் வாழ்க்கைய புரட்டி போடும் ஒரு வெள்ளம் வரலாம். எல்லாமே என்னை அடிச்சு சாய்க்கலாம். ஆனா பிடிவாதம் குணம் கொண்டவனுக்கு அங்க ஆபத்து தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், வெற்றி எனும் வெளிச்சம். அதுதான் வாய்ப்பு. நேத்து திரும்பி கிடைக்காத ஒரு பொக்கிஷம். நாளை உறுதியில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? இதையெல்லாம் சொல்லுறனா உன் நண்பன். என்றும் உன் குரல். நான்.